எந்த கீரை வாங்குனீங்கனாலும் ஒரு முறை இந்த மாதிரி கீரை கூட்டு பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சிறுபருப்பு, ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், பாதி போல் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிறுகீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 போல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வேக வச்ச கீரையும் இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.